விடியலில் நீங்கள் எழுந்த மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தியானம் செய்கிற போது முகத்தை சற்றே மேல் நோக்கி நிமிர்த்தி 2 கண்களும் புருவ மத்தியில் அப்படி லயிக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறீர்களே, ஆனால் 3வது கண்ணில் நீங்கள் கவனம் செலுத்துவதாக அர்த்தம். ஆக்ஞா என்ற அந்த சக்கரத்துக்கு பெயர் புருவ மத்தியிலே இருக்கக்கூடியது. அப்படியானால் அவர் சொன்னார், காலமே எழுந்திருந்து கண்கள் 3ல் ஒன்றினால் 3வது கண்ணில் நீங்கள் ஒன்றி இருப்பீர்களேயானால் மூலமே நினைவீராகில் முக்தி சித்தியாகுமே என்று சொன்னார். ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை, யோக ரகசியத்தை, தியான ரகசியத்தை சித்தர் சிவவாக்கியர் இந்த பாடலிலே வெளிப்படுத்துகின்றார். காலமே எழுந்திருந்து கண்கள் 3ல் ஒன்றினால், உங்களுடைய 2 கண்களும் மேல் நோக்கிய கவன குவிப்பில் நெற்றிக்கண்ணிலே லயித்திருக்கும் என்று சொன்னால் மூலமே நினைவீராகில், அதுதான் அந்த ஆக்ஞா இருக்கிறதே, அதுதான் மூல நிலை. அதிலே ஒன்றுவீர்களா என்று சொன்னால் முக்தி சித்தியாகுமே என்று சொன்னார். அதாவது ஜீவன் முக்தர்களாக நீங்கள் இருக்க முடியும். முக்தி அடைந்தார் என்றால் தேக வியோகமாவது மட்டும் முக்தி நிலை என்பதல்ல. ஞானோதயம் பெற்ற பல ஞானிகள் ஜீவன் முக்தர்களாக இந்த உடம்பிலேயே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அப்படி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், மூலத்தை நினைக்கிற போது முக்தி நிலை உங்களுக்கு சித்தியாகும் என்று சொல்லுகிறார். எனவே புற நியமங்களிலேயே உங்கள் கவனத்தை அதிகம் செலுத்தாமல் உள்நிலையிலே உங்கள் உள்ளத்தை குவித்து ஆன்ம வெடிப்புக்கான அத்தனை ஆயத்தங்களையும் செய்து அதனை நோக்கி உங்களுடைய எல்லா ஆற்றலையும் செலுத்துவீர்களே, ஆனால் முக்தி நிலை சித்திக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சிவவாக்கியர் இந்த பாடலில் நமக்கு ஒரு ரகசியத்தையே சொல்லுகிறார்.